பகவத்கீதை 18ஆம் அத்தியாயம். மோட்ச சந்நியாச யோகம். சந்நியாசத்துக்கும் தியாகத்துக்கும் விளக்கம். அர்ஜுனன் சொன்னது: ரிஷிகேஷா, மகாபகுவே, கேஷி நிஷூதனா, சந்நியாசத்தினுடையவும் தியாகத்தினுடையவும் தத்துவத்தை தனித்தனியே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஜன்மம் எடுத்தவனது பரிபூர்ண நிலைக்கு எடுத்துக்காட்டு ஸ்ரீகிருஷ்ணன். யோகேசனாகிய அவரே சந்நியாசத்தையும் தியாகத்தையும் விளக்க வல்லவர். பிரகிருதியில் எல்லா உயிர்களும் தீமையை எதிர்த்து போராடிக்கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு உயிருக்கும் அதனதன் நிலையில் எதிர்ப்பும் பகையும் தீமையும் உண்டு. இயற்கையில் இதை யாண்டும் காணலாம். தீமையை வெல்லுதலில் மனிதன் மாபெரும் வெற்றி பெறுகின்றான். ஸ்ரீ பகவான் சொன்னது: காமிய கர்மங்களை துறப்பதை சந்நியாசம் என அறிகிறார்கள் ஞானிகள். எல்லா கர்மங்களின் பயனை விடுவதை தியாகம் என்கின்றனர் தீர்க்க தரிசிகள். இம்மையில் பெற விரும்பும் எல்லா ஆசைகளையும் மறுமையில் பெற விரும்பும் ஸ்வர்க்க பதவிகளுக்கான ஆசைகளையும் விட்டுவிடுவதே சந்நியாசம் என்பது சில ஞானியர்கள் கருத்து. எல்லா கர்மங்களின் பயனை விட்டுவிடுவதே தியாகம் என்கின்றனர் வேறு சிலர். சந்நியாசம் என்பதும் தியாகம் என்பதும் ஒரே கருத்தைத்தான் விளக்குகின்றன. அற்றது பற்றெனில் உற்றது வீடு. கர்மங்களையெல்லாம் குற்றம் உடையவைகள் ஆதலால் துறத்தற்குரியவை என்று சில அறிஞர்கள் பகர்கின்றனர். வேறு சிலர் வேள்வி, தானம், தபசு ஆகிய கர்மங்கள் துறக்கப்படலாகாது என்கின்றனர். எல்லா கர்மங்களிலும் நலமும் உண்டு, கேடும் உண்டு. கர்மத்தில் உள்ள கேடுகளை எல்லாம் கருத்தில் வாங்கும் மனிதர் கர்மம் துறத்தற்குரியதென்று பகர்கின்றனர். ஆனால் வேள்வி, தானம், தபசு ஆகிய வினைகளில் கேடு இருந்தாலும் அதை மனிதர்கள் செய்யாது விடலாகாது என்பது வேறு சிலர் கருத்து. கர்மம் மனிதனை பந்தப்படுத்தும் தன்மையது. ஆனால் அதே கர்மத்தை யாகமாகவோ தானமாகவோ தபசாகவோ செய்தால் தோஷம் நீங்கப் பெறுகிறது. பரதகுலக்கோவே, புருஷன் புலியே, தியாகத்தை குறித்து நான் கொண்டுள்ள சித்தாந்தத்தை கேள். தியாகமானது 3 விதமானது என்று பகரப்பட்டுள்ளது. சந்நியாசமும் தியாகமும் ஒன்றே என்பது பகவானது கோட்பாடு. சுகம் பெறுதற்கு தியாகம் ஒன்றே உபாயம். மனிதனுக்கு பாடம் புகட்டுதற்கென்றே கர்மம் இருக்கிறது. கர்மத்தை மனிதன் முடிவில் துறந்து அதற்கு அதீதத்தில் போக வேண்டும். யஜ்ஞம், தானம், தபசு ஆகிய கர்மம் விடப்படுவது அன்று, அது செயற்பாலதே. யஜ்ஞமும் தானமும் தவமும் அறிஞர்களுக்கு புனிதம் வழங்குபவை. காமிய கர்மங்களை செய்து பக்குவப்பட்ட மனிதனுக்கு பரத்தினை சார வேண்டுமென்ற எண்ணம் உதிக்கிறது. அதன்பின் அவன் செய்யும் செயல்கள் எல்லாம் யஜ்ஞமாகவும் தானமாகவும் தபசாகவும் மாறி அமைகின்றன. அவைகளால் உலகுக்கு நன்மை உண்டாகிறது. ஆகையால் வேள்வி, தானம், தபசு ஆகியவைகளையெல்லாம் மனிதர்களும் செய்ய வேண்டும். மேலும் இவைகளை கையாளும் வகை தெரிந்துள்ள அறிஞர்களை அவை புனிதப்படுத்துகின்றன. பார்த்தா, பற்றுதலையும் பயனையும் ஒழித்தே இக்கர்மங்கள் யாவும் செய்யப்பட வேண்டும் என்பது எனது நிச்சயமான உத்தமமான கொள்கை. பற்றுதலையும் பயனையும் ஒழித்து சுயநலமின்றி கர்மம் செய்யப்படும்போது கொடுக்கின்றவர் ஏற்கின்றவர் ஆகிய இரு தரத்தாரும் புனிதம் அடைகின்றனர்.
ஆசையை வென்ற மேலோர் இவ்வுலக கிருத்தியங்களை யஜ்ஞமாகச் செய்வார்களானால் இவ்வுலகமே பரலோகமாக காட்சி அளிக்கும். மேலும் நித்திய கர்மத்தை விடுவது பொருந்தாது. அறிவு இன்மையால் அதை துறப்பது தாமசமென்று கூறப்படுகிறது. உடல் வாழ்வும் நித்திய கர்மமும் இணை பிரியாதவைகள். விவேகிக்கு ஞானம், யஜ்ஞம், தானம், தபசு முதலிய நித்திய கர்மம் ஆகின்றன. அது அவனை மேலும் மேலும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அவிவேகத்தால் அதை விடுவதால் கேடு விளையும். விவேகமின்மையால் அதை விடுவதால் கேடு விளையும். அஞ்ஞான இருள் அதிகரிக்கும். மனம் சச்சிதானந்தத்தில் லயிக்கிற வரையில் ஒருவன் பகவத் நாமத்தை உச்சரிப்பதும் உலக காரியங்களை கவனிப்பதும் ஆகிய இரண்டையும் செய்தல் வேண்டும். உடம்பின் வருத்தத்துக்கு அஞ்சி கர்மத்தை துக்கமென கருதி அதை விடுகிறவன் ராஜசத் தியாகம் செய்கிறான். அதனால் அவன் தியாக பலனை அடைவதே இல்லை. மெய் வருத்தம் இல்லாத மண்ணுலக வாழ்க்கை இல்லை. உழைப்புக்கு அஞ்சி கர்மத்தை விடுபவனுக்கு கர்மத்தியாக பலன் கிட்டாது. பரிபூர்ணமடைந்தவன் செய்யும் கர்மத்தியாகம் மோட்சமாகிறது. அவனுக்கே கர்மத்தியாக பலன் கிட்டும். அர்ஜுனா, பற்றுதலையும் பயனையும் விட்டு செய்தற்கு உரியது என்றே எந்த நித்திய கர்மம் செய்யப்படுகிறதோ அந்த தியாகம் சாத்விகமானதென்று கருதப்படுகிறது. சுவாசிப்பது உயிர் வாழ்பவைகளுக்கு நித்திய கர்மமாகிறது. ஆரோக்கியமான மனிதன் முறையாக ஆழ்ந்து சுவாசிக்கிறான். சுவாசிப்பதற்கு தான் கர்த்தா என்ற உணர்ச்சி அவனிடத்தில் இல்லை. கடவுள் வழிபாடு, சமூக சேவை, தியானம் முதலியன ஆத்ம சாதகனுக்கு நித்திய கர்மங்கள் ஆகின்றன. அவைகளை ஒழுங்காகச் செய்வதில் அவன் கர்மத்தை பற்றிய உணர்ச்சி இல்லாமல் ஆத்மபோதத்தில் நிலைத்து இருக்கிறான். அந்த மனநிலையே சாத்வீக தியாகம் ஆகிறது. சத்துவம் நிறைந்தவனும் பேரறிஞனும் ஐயத்தை அகற்றியவனும் ஆகிய தியாகியானவன் துன்ப வினையை வெறுக்கான், இன்ப வினையை விரும்பான். கர்மம் நடைபெறும் போதும் நடைபெறாத போதும் ஆத்ம சைத்தன்யம் தன்மயமாயிருக்கிறது. ஆத்ம சாட்சியின் முன்னிலையில் நிகழும் பிரகிருதியின் செயல் எதுவானாலும் தன் யதார்த்த சொரூபத்தை பற்றி பேரறிஞனுக்கு சந்தேகம் ஒன்றும் உண்டாவதில்லை. சத்துவம் நிறைந்த விவேகி இன்பங்களை விரும்புவதும் இல்லை, துன்பங்களை வெறுப்பதும் இல்லை. உடல் எடுத்தவனுக்கு கர்மங்களை அறவே விடுவது இயலாது. ஆனால் வினை பயனை துறந்தவன் எவனோ அவனே தியாகி எனப்படுகிறான். தேகம் இருக்கும் வரையில் கர்மமும் உண்டு. மூச்சு விடுவது கர்மம், உண்பது கர்மம், உறங்குவது கர்மம். சுவாசிக்காது, உண்ணாது, உறங்காது யார் இருக்க முடியும்? ஆக உடல் எடுத்தவனுக்கு கர்மத்தை விடுதல் என்பது வெறும் பேச்சு. கர்மத்தை விட முயலுபவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். கர்மத்தை பற்றற்று செய்ய வேண்டும். கர்மத்துக்கு தான் கர்த்தா என்ற எண்ணத்தை நீத்துவிட வேண்டும். அப்படி செய்கின்றவன் தியாகியாகின்றான். அவனுக்கு வினை பயன் இல்லை. தியாகிகள் அல்லாதார்க்கு மரணத்துக்கு பிறகு இன்னாதது, இனியது, இவ்விரண்டும் கலந்தது என்று 3 விதமான வினை பயன் விளைகிறது. தியாகிகளுக்கோ ஒரு பொழுதும் இல்லை. கர்ம பலனில் பற்று வைப்பவர்களுக்கு பிறவிகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. நரக பிராப்தியும் விலங்கு இனமாக பிறப்பதும் இன்னாதது. சொர்க்க பிராப்தியும் தேவகணப் பிறப்பும் இனியது. பூ உலக பிராப்தியும் மக்களாக பிறத்தலும் கலப்பு கர்மத்தின் பலன். கர்ம பலனில் பற்று வைக்காதவர்களுக்கு
பிரபஞ்சம் சம்பந்தமான இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, பிறப்பும் இறப்பும் உண்டாவதில்லை. அவர்கள் முக்தியடைகிறார்கள். பெருந்தோளாய் கர்மத்தின் முடிவு காட்டும் சாங்கிய சாஸ்திரத்தில் சகல கர்மங்களின் சித்திக்கென்று பகரப்பட்டுள்ள இந்த 5 காரணங்களையும் என்னிடம் அறிந்து கொள். வேதாந்த கோட்பாட்டின்படி கர்மம் செய்வதெல்லாம் விரைவில் ஒழுங்காக கர்மத்தை முடித்து கொண்டு கர்மாதீதத்தில் போவதற்கேயாம். மனிதன் கர்மமயமான உலகில் இருக்கும்போதே கர்மத்தின் இயல்பை தெரிந்து கொள்ள வேண்டும். உடல், கர்த்தா, வெவ்வேறு விதமான இந்திரியங்கள், பலவிதமான வேறுபட்ட செயல்கள், இவற்றிற்கு 5வதாக தெய்வமும் காரணங்கள் ஆகின்றன. விருப்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம், ஞானம் முதலியவைகளை விளக்குதற்கு உடலே இருப்பிடம் ஆகிறது. இன்ப துன்பம் ஆகிய உபாதிகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை அனுபவிக்கும் அகங்காரமே கர்த்தா எனப்படுகிறது. ஞானேந்திரியங்கள் 5ம் கர்மேந்திரியங்கள் 5ம் இந்திரியங்கள் ஆகின்றன. இவைகள் பிராணன் அபானனுடன் சேர்த்து பலவகைப்பட்ட செயல்களை செய்கின்றன. இதற்கு அந்தராத்மாவாகிய தெய்வம் அதிஷ்டான தெய்வமாகி செயல் புரிகிறது. மெய்யால், மொழியால், மனதால் மனிதன் நியாயமாக அல்லது அநியாயமாக எக்கர்மத்தை செய்தாலும் இவ்5மே அதற்கு காரணங்களாகும். எக்கர்மத்தை செய்தாலும் அதற்கு உடல், கர்த்தா, இந்திரியங்கள், பிராண, அபானன் மற்றும் தெய்வம் ஆகிய 5மே அதற்கு காரணங்களாம். அது அங்கனம் இருக்க முழு முதற் பொருளாகிய ஆத்மாவை கர்த்தாவாக இனி யார் காண்கிறானோ, புத்தி பண்படாத அவ்வறிவிலி மெய் காண்கிறான் இல்லை. ஆத்மாவின் சன்னிதான விசேஷத்தால் பிரகிருதி வேலை செய்கிறது. சித் ஆகாசத்தில் அது தோன்றி நின்று பிறகு நீங்குகிறது. ஆத்மாவோ செயலற்றது. அது சுத்த சைத்தன்யம். கர்மத்துக்கு அப்பாற்பட்டுள்ள சுத்த சைத்தன்யம் அல்லது பேரறிவு மனிதனது யதார்த்த சொரூபம். புத்தி தெளிவடையாதவனுக்கு இது விளங்குவதில்லை. ஆகையால் அவன் உண்மையை காண்கிறதில்லை. ஆத்மாவுக்கு கர்மம் இல்லை. யாருக்கு அகங்காரம் இல்லையோ, யாருடைய புத்தி பற்று வைக்கிறதில்லையோ, அவன் இவ்வுலகத்தாரை கொன்றாலும் கொல்லாதவனே, பந்தப்படாதவனே. அகங்காரமும் பற்றுதலும் இன்றி தனது நிஜ சொரூபமாகிய சைதன்யத்தில் உறுதி பெற்றிருப்பவன் உடலும் இந்திரியங்களும் செய்கின்ற செயலிலே கட்டுண்டு போவதில்லை. கொல்லுதல் முதலியன பிரகிருதியின் விவகாரங்களே. அறிவு, அறியப்படுபொருள், அறிபவன் என கர்மத்துக்கு தூண்டுதல் 3 விதம். கருவி, கர்மம், கர்த்தா என கர்மத்துக்கு இருப்பிடம் 3 விதம். கர்மத்துக்கு தூண்டுதல் அறிவு, அறியப்படுபொருள் மற்றும் அறிபவன் ஆகும். இந்த 3ம் சேர்ந்தது ஞானத் திருபிடி எனப்படும். அதுபோல் கர்மத்துக்கு இருப்பிடம் கருவி, கர்மம் மற்றும் கர்த்தா. இந்த 3ம் சேர்ந்தது கர்மத் திரிபுடி எனப்படும். இம்மூன்றின் சேர்க்கையால் மனம், மொழி, மெய் ஆகிய 3ன் கர்மம் நடைபெறுகிறது. கர்மத்தில் இனியது எது, இன்னாதது எது என்ற பாகுபாடு திரிபுடியால் ஏற்படுகிறது. ஜீவன் ஞான அனுபவத்தை பெற அவனுக்கு ஞானத் திரிபுடியும் கர்மத் திரிபுடியும் தேவை. ஞானமும் கர்மமும் கர்த்தாவும் குணபேதத்தால் 3 வகை என்று சாங்கிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை உள்ளபடி கேள். சாங்கிய சாஸ்திரம் கபில முனிவர் இயற்றியது. பிரகிருதி தத்துவங்களையும் முக்குணமயமாயுள்ள இயற்கை தத்துவங்களையும் விளக்குதற்கு சாங்கிய சாஸ்திரமே பிரமாணம் ஆகிறது. அது யுக்திக்கும்
அனுபவத்துக்கும் ஒவ்வும். உத்தமம், மத்திமம், அதமம் என்பதே அந்த 3 வகை குண பேதங்கள் ஆகும். உத்தம மனிதனுக்கு சிறிது புகட்டினாலும் உண்மை விளங்குகிறது. அவனுக்கு மௌனோபதேசம் ஒப்பற்ற உபதேசம் ஆகிறது. மத்திமம், அதமம் என கீழ்நிலைக்கு போக போக உபதேசம் வெவ்வேறு வகை எடுத்தாக வேண்டும். வேறு வேறாயுள்ள பூதங்களில் வேறுபடாத அழியாத ஏக வஸ்துவை எதனால் பார்க்கிறையோ அந்த ஞானத்தை சாத்வீகம் என்று அறிக. வெவ்வேறு பூதத்திடத்து ஆத்மா வெவ்வேறு ஆத்மாவாக வடிவெடுக்கவில்லை. துவைதமல்லாத இந்த ஆத்மாவை உள்ளபடி அறிவது சாத்வீக ஞானமாம். எந்த ஞானம் எல்லா பூதங்களிலும் வெவ்வேறு விதமான பல ஜீவர்களை ஒன்றினின்று ஒன்று வேறானதென்று அறிகிறதோ அந்த ஞானத்தை ராஜசமென உணர்க. ஒவ்வொரு தேகத்திலும் ஒரு தனி ஆத்மா இருக்கிறது என்றும் அதற்கு அனாதி லட்சணங்கள் இருக்கின்றன என்றும் அறிவது ராஜச அறிவு. உபாதிகளுக்கு முதன்மை கொடுப்பது ரஜோகுண அறிவின் இயல்பு. உபாதிகள் என்ற அழுக்கை நீக்கிவிட்டால் எஞ்சியிருக்கிற சுத்த சைத்தன்யம் அல்லது ஆத்மஸ்வரூபம் யாண்டும் ஒன்றே என்பது விளங்கும். ஒரு காரியத்தையே முழுதுமென்று பற்றி கொண்டு யுக்திக்கு பொருந்தாததாயும் உண்மைக்கு ஒவ்வாததாயும் அற்பமாயும் உள்ள ஞானம் எதுவோ அது தாமசம் எனப்படுகிறது. கடவுள் வழிபாட்டுக்கு துணை புரியும் விக்கிரகத்தையே கடவுளாக நினைப்பவர் உள்ளர். விக்கிரகம் கடவுள் வழிபாட்டுக்கு ஒரு புறச்சின்னம், அவ்வளவே. கடவுள் அவ்வடிவத்தில் அடங்கியவர் அல்லர். புல்லறிவாளர்கள் இதை அறிவதில்லை. தமோ குணத்தில் உதித்துள்ள அந்த அறிவு உண்மைக்கு ஒவ்வாதது, யுக்திக்கு பொருந்தாதது. விளைவினில் விருப்பம் வைக்காதவனால் பற்று இன்றி விருப்பு வெறுப்பு அற்று நியமிக்கப்பட்டுள்ள எக்கர்மம் செய்யப்படுகிறதோ அது சாத்வீகமானது எனப்படுகிறது. ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டுள்ள கர்மமே நித்திய கர்மம் ஆகிறது. சுவாசிப்பதை பற்று வைக்காது செய்வதைப் போல எல்லா கர்மங்களையும் பற்று வைக்காது தன்னை கர்த்தா என்று நினைக்காது செய்ய வேண்டும். அப்போது அது சாத்விகமான கர்மம் ஆகிறது. ஆசையின் வசப்பட்டவனால் அல்லது அகங்காரம் உடையவனால் பெரும் பிரயாசையுடன் இனி எக்கர்மம் செய்யப்படுகிறதோ அது ராஜசமானது எனப்படுகிறது. அருள் தாகம், சீலத்தில் விருப்பம், பரோபகார சிந்தனை போன்ற மேலான கர்மமோ அல்லது மனிதனை உலக பந்தத்தில் ஆழ்த்தும் கீழான கர்மமோ எதுவாயினும் ஆசையுடனும் அகங்காரத்துடனும் பெரும் முயற்சியுடனும் செய்யப்படுமாயின் அது ராஜச கர்மமாகிறது. என்னை தெரியாதா? எனக்கு எவ்வளவு செல்வம் இருக்கிறது, என்னிலும் மேம்பட்டவர் யார் என்று சொல்லுவது எல்லாம் துஷ்ட அகங்காரம் ஆகும். வினையின் விளைவையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் தன் திறத்தையும் எண்ணிப் பாராது மயக்கத்தால் எக்கர்மம் தொடங்கப்படுகிறதோ அது தாமசம் எனப்படும். தான் செய்யும் கர்மத்தால் விளைவது நன்மையா தீமையா என்பதை அறியாதவன், தான் செய்யும் கர்மத்தால் தனது உடல் வலிவும் பொருளும் ஆயுளும் நஷ்டம் அடைவதை அறியாதவன், தன் செயல் தனக்கும் பிறருக்கும் துன்பத்தை உண்டு பண்ணும் என்பதை உணராதவன், தன் திறமை தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை சமாளிக்க ஏற்றதல்ல என்பதை அறியாதவன் தொடங்குகின்ற கர்மம் எல்லாம் தாமசம் எனப்படும். பற்று நீங்கியவன், அகங்காரமற்றவன், உறுதியும் ஊக்கமும் உடையவன், வெற்றி தோல்வியில் வேறுபடாதவன், இத்தகைய கர்த்தா சாத்வீகன் எனப்படுகிறான். கள்ளம் கபடமற்ற மனம் இருந்தால் ஈஸ்வரனை எளிதில் அடையலாம். கள்ளங் கபடமற்ற மனத்தில் ஆத்மீக உபதேசங்கள் எளிதில்
பயனளிக்கின்றன. ஆசையுள்ளவன், வினைப்பயனை விரும்புபவன், உழுத்தன், துன்புறுத்தும் தன்மையன், சுத்தம் இல்லாதவன், மகிழ்வும் சோர்வும் கொள்பவன், இத்தகைய கர்த்தா ராஜசன் எனப்படுகிறான். பகவத்கீதை அத்தியாயம் 18. யோகத்துக்கு ஒவ்வாத மனமுடையவன், அறிவு வளரப்பெறாதவன், முரடன், வஞ்சகன், பழிகாரன், சோம்பேறி, துயர் உருவோன், காலம் நீடிப்பவன், இத்தகைய கர்த்தா தாமசன் எனப்படுகிறான். தனஞ்சயா, அறிவினுடையவும் மன உறுதியினுடையவும் ஆகிய மூவகை வேற்றுமையை குணங்களுக்கேற்ப பாகுபடுத்திப் பாக்கியில்லாமல் பகர்கின்றேன் கேள். புத்தியினிடத்து 3 விதமான பாகுபாடுகள் இருக்கின்றன. செய்ய வேண்டிய காரியத்தை தளர்வுறாது திட்பத்துடன் செய்வது உறுதி அல்லது திருதி என்று பெயர் பெறும். அதேபோல் மன வலிவின் கண் 3 படித்தரங்கள் அமைந்திருக்கின்றன. மனிதர்களில் 3 வகைகள். பரமாத்மாவோடு ஐக்கியமாகிவிடும் முக்த புருஷன், திவ்ய ஞானமுள்ள வாஸ்தவமான பக்தன், ஞானம் கொஞ்சமும் இல்லாத உலகப் பற்றுள்ளவன். பார்த்தா, பிரவிருத்தியையும் நிவிருத்தியையும், செய்யத் தகுந்ததையும் தகாததையும், பயத்தையும் பயமின்மையையும், பந்தத்தையும் மோட்சத்தையும் அறியும் புத்தி சாத்வீகமானது. பிரபஞ்சத்தில் ஜீவனை பந்தப்படுத்தி பிறப்பு இறப்பை பெருக்கிக் கொண்டு போகும் கர்மம் பிரவிருத்தி ஆகும். மற்றும் மோட்சத்துக்கு ஏதுவான கர்மம் நிவிருத்தி எனப்படுகிறது. மனிதனுக்கு நலம் தருவது செய்யத்தகுந்த கர்மம், மனிதனுக்கு கேடு தரும் கர்மம் செய்யத்தகாதது. தகாத கர்மத்தை செய்ய மனிதன் பயப்பட வேண்டும். பிரவிருத்தியும் தகாத கர்மமும் பயமும் பந்தத்தையும் உண்டு பண்ணுகின்றன. நிவிருத்தியும் தக்க கர்மமும் அபயமும் மோட்சத்தையும் தருகின்றன. சாத்வீக புத்தி இதையெல்லாம் நன்கு ஓர்கிறது. பார்த்தா, தர்மத்தையும் அதர்மத்தையும், தகுந்த காரியத்தையும் தகாத காரியத்தையும் தாறுமாறாக எந்த புத்தி அறிகிறதோ அது ராஜசமானது. ராஜச புத்தியில் சாஸ்திரோக்தமான தர்மமும் காரியமும் உள்ளபடி தென்பட மாட்டா. ரஜோகுணத்தான் தன் அறிவையும் ஆற்றலையும் உழைப்பையும் ஓயாது உபயோகப்படுத்துவான். ஆனால் அம்முயற்சி ஆக்கத்துறையில் இருக்காது. அயலானோடு போட்டி போட்டு அவனை அழிப்பான். தன் அருகில் அமைதியாக வாழ்ந்திருக்க அவன் யாரையும் விடமாட்டான். முறை தவறிய வழியிலேயே செயல்பட்டு பெரும் மகிழ்ச்சி அடைவான். பாரமார்த்திக வாழ்வு சம்பந்தமான பேச்சு அவனுக்கு கசப்பாக இருக்கும். அவன் சம்பாதிக்கும் செல்வம் கெட்ட காரியத்துக்கே போய்கொண்டிருக்கும். நல்ல காரியத்துக்கு அவன் கொஞ்சமும் ஈயான். பார்த்தா, அஞ்ஞான இருளால் மூடப்பெற்ற எந்த அறிவானது அதர்மத்தை தர்மமாகவும் பொருள்களையெல்லாம் விபரீதமாகவும் நினைக்கிறதோ அது தாமசம் ஆனது. தமோகுண விருத்தியாளர்கள் பிறரது குணத்தை குற்றம் ஆகவும் குற்றத்தை குணமாகவும் கொண்டு பேசுவர். சூதாடுவது போன்ற விளையாட்டுகளில் வீண் காலம் கழிப்பர். இலவச உணவு கிடைக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் அழைப்பின்றியே சென்று கலந்து கொள்வார்கள். பாரமார்த்திக விஷயங்கள், கடவுள் வழிபாடு ஆகியவைகள் அவர்களுக்கு கசப்பானவைகள். பார்த்தா, யோகத்தை கொண்டு பிறழாத எந்த உறுதியால் மனம், பிராணன், இந்திரியங்களின் செயல்களை ஒருவன் காக்கின்றானோ அந்த உறுதி சாத்வீகமானது. திருதி, அதாவது
உறுதி படைத்துள்ள யோகியின் மனதும் பிராணனும் இந்திரியங்களும் திருத்தமாகவும் அழுத்தமாகவும் வேலை செய்ய வல்லவைகள் ஆகின்றன. இந்த செயல்களெல்லாம் பரமாத்மாவினுடைய சேவைக்கென்றே ஒப்படைக்கப்படுகின்றன. யோகியினுடைய திருதி குவிந்த நூல் முனை போன்றும் கூரிய உறுதியான ஊசி முனை போன்றும் இருக்கும். அத்தகைய பண்பட்ட திருதியானது பரமாத்மாவுக்கு என்றே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பரமாத்மாவை தவிர வேறு எப்பொருளுக்கும் அது பங்கிட்டு கொடுக்கப்படுவது இல்லை. காந்த ஊசி எப்போதும் வட திசையே நோக்கி இருப்பது போல் திருதியுள்ள யோகி பரமாத்மாவையே நோக்கியிருக்கின்றான். ஒருவன் எந்த சுகத்தை பயிற்சியால் துய்த்து துன்பத்தின் முடிவை அடைகிறானோ அதன் மூவித பாகுபாட்டையும் இப்போது என்னிடம் கேள். உயிர் வாழ்க்கைக்கு உற்சாகம் தருவது சுக பிராப்தி. சுகம் வேண்டாத உயிர் எவ்வுலகிலும் இல்லை. அதன் பொருட்டு ஜீவர்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிக்கு ஓர் அளவில்லை. ஆயினும் சுகத்தை அடைவதில் பாகுபாடு உண்டு. சிலருக்கு அது மின்னல் போல் வந்து அதை அவர்கள் உணர்வதற்கு முன்பே மாயமாய் மறைந்து போகிறது. இன்னும் சிலருக்கு அது ஓட்டை பாத்திரத்தில் கொட்டும் ஜலம் போன்று வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கிறது. ஏதோ ஒரு சிலருக்கு வளர்பிறை போன்று சுகம் ஓங்குகிறது. அது இடர்படுவதில்லை. பூரண கும்பம் போன்று ஒரு நாளைக்கு இன்பம் நிறைவடையும் என்று எல்லோரும் நம்பியிருக்கின்றனர். அந்த நம்பிக்கையே எல்லோரது வாழ்க்கைக்கும் தூண்டுகோலாகிறது. இத்தகைய ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம் ஜன்மாந்திரத்தின் வாசனைகள். பயிற்சியை மாற்றினால் வாசனையை மாற்றலாம். இடையறாத அப்பியாசத்தின் மூலம் சுபாவத்தை மாற்றி அமைக்கலாம். துன்பத்தை தவிர்ப்பதற்கும் இன்பத்தை பெறுவதற்கும் அப்பியாசம் சிறந்ததொரு உபாயமாகிறது. எது முதலில் விஷம் போலவும் முடிவில் அமிர்தத்துக்கு ஒப்பானதும் ஆகிறதோ அந்த சுகம் சாத்வீகமாம். ஆத்ம நிஷ்டையில் தெளிவடைந்த புத்தியில் அது தோன்றுகிறது. வைராக்கியமும் தியானமும் கூடிய பாரமார்த்திக வாழ்க்கை துவக்கத்தில் துன்பம் நிறைந்ததாக தென்படுகிறது. பிறகு மனத்தெளிவினின்று விளையும் சித் சுகோதயம் ஒப்பு உயர்வு அற்றது என்பது புரியும். அது ஒன்றே பிறவி பெரும் பயன் என்பது அப்பொழுது விளங்கும். நல்லொழுக்கம் பழகுதலும் விஷயங்களில் விரைந்து செல்லும் இந்திரியங்களை தடுத்து ஆளுதலும் ஆரம்பத்தில் கஷ்டமாயிருக்கும். அதில் வெற்றி பெற்றான பிறகு வரும் நிலைத்த இன்பமானது நிலையற்ற விஷய சுகத்தை விட மேலானது என்பது விளங்கும். இந்திரிய நிகிரகம் அல்லது புலனடக்கம் பழகுதல் ஒன்றே வளர்பிறை போன்று சுகத்தை வளர்ப்பதற்கு உற்ற உபாயம். அம்மனிதன் எவ்வுலகிலும் எதற்கும் அடிமைப்படான். உழப்பிலா ஆனந்தம் அவன் பெரும் பேறு ஆகும். பொறி புலன்களின் பொருத்தத்தால் முதலில் அமிர்தம் போன்று இருந்து முடிவில் விஷம் போன்றதாகும் சுகம் ராஜசமென சொல்லப்படுகிறது. இந்திரியங்களை கொண்டு இந்திரியார்த்தங்களை அணைந்து பெறும் இன்பம் முடிவில் நஞ்சு ஆகிறது. அந்த இன்பத்தால் பலம் குறைகிறது, வீரியத்துக்கு விரயம் உண்டாகிறது, சுந்தர வடிவம் குலைகிறது, ஆண்மையின் செயல்பாடு குறைகிறது, வயோதிகம் விரைவில் வருகிறது, அறிவு மங்குகிறது, ஞாபக சக்தி ஒழிகிறது, செல்வம் கரைகிறது, ஊக்கத்தோடு வினையாற்றும் வல்லமை போகிறது, அதர்மம் தலையெடுக்கிறது, வாழ்க்கையே நரகமாகிறது. எல்லா இந்திரியார்த்த சுகங்களும் இறுதியில் துன்பத்தையே தருகின்றன. எனவே இத்தகைய ரஜோகுண சுகத்தை தவிர்த்து சத்வகுண சுகத்துக்கு போக வேண்டும். இறுதியாக குணாதீதத்தில் உள்ள சுகத்தை பெற வேண்டும். துவக்கத்திலும் முடிவிலும் தன்னை மயக்குவதும் தூக்கம், சோம்பல், தடுமாற்றத்தினின்று பிறப்பதுமாகிய சுகம் தாமசம் என்று உரைக்கப்படுகிறது.
ஏதோ ஒரு விதத்தில் தனக்கு இன்பம் கிடைத்தால் போதும் என்று குடிகார அறிவிலி மதுவை குடிக்கிறான். மதுவின் சுகத்தை அவன் அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுதே மதுமயக்கத்தால் அவன் துன்பம் அடைகிறான். மதுவெறியில் அவன் விவேகம் போய்விடுகிறது. பிறர் செய்யும் ஏளனம் அவனுக்கு புலப்படுவதில்லை. வெறி அடங்கியதும் அவனது உடலும் மனமும் தளர்வுற்று மேலும் அவனுக்கு துன்பத்தையே கொடுக்கின்றன. இங்கனம் தமோகுண பிரவிருத்தி துவக்கத்திலும் இடைவேளையிலும் இறுதியிலும் துன்பத்தையே வளர்க்கிறது. இயற்கையினின்று உதித்த இம்முக்குணங்களினின்று விடுதலை அடைந்த உயிர் மண்ணுலகில் அல்லது விண்ணுலகில் வானவர்கள் உள்ளும் இல்லை. புல் முதல் பிரம்மா ஈராக மக்களும் தேவர்களும் எல்லா உயிர்களும் முக்குணமயமான பிரகிருதியில் கட்டுண்ட ஆத்மாக்கள் ஆவார்கள். முக்குணங்களை கடக்கும் வரையில் அவர்கள் எல்லோருக்கும் பிறப்பும் இறப்பும் வந்து கொண்டே இருக்கும். முக்குணத்தால் பிறந்த அகங்காரம் எளிதில் நீங்குவதில்லை. அதனால்தான் நாம் பிறந்து மறுபடியும் பிறந்து துன்பத்தை அனுபவிக்கிறோம். எதிரிகளை எரிப்பவனே, பிராமண சத்திரிய வைசிய சூத்திரர்களுடைய கர்மங்கள் அவரவர் இயல்பில் உதித்த குணங்களுக்கு ஏற்ப பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. ஒரு மனிதன் எந்த வர்ணத்தைச் சேர்ந்தவன் என்பதை அவனுடைய சுபாவத்தினின்றும் கர்மத்தினின்றும் தெரிந்து கொள்ளலாம். மன பரிபாகத்திலும் புரிகின்ற செயலிலும் வர்ணபேதம் உண்டு. வர்ணபேதம் சிருஷ்டி முழுவதிலும் அமைந்திருக்கிறது. இயற்கையின் அமைப்பு இது. எனவே வர்ணபேதத்தை அங்கீகரிப்பதை தவிர மனிதன் வேறு எதுவும் செய்ய முடியாது. ஆனால் மேல்நிலைக்கு வந்திருப்பவன் கீழ்நிலையில் இருப்பவனை அலட்சியப்படுத்தல் ஆகாது. பிராமண கர்மங்கள். அகக்கரணங்களை அடக்குதல், புறக்கரணங்களை அடக்குதல், தவம், தூய்மை, பொறுமை, நேர்மை, சாஸ்திர ஞானம், சுகானுபவ ஞானம், ஈஸ்வர நம்பிக்கை இவையாகும் இயல்பாயுண்டாகிய பிராமண கர்மங்களாகும். ஒருவன் பிறந்த குடியை முன்னிட்டு ஒருவனை பிராமணன் என்கிறது லௌகீகம். மனபரிபாகத்தையும் வாழ்க்கை முறையையும் பார்த்து ஒருவனை பிராமணன் என்கிறது வேதாந்தம். எந்த சமூகத்திலும் எந்த குடியிலும் எக்காலத்தில் வேண்டுமானாலும் பிராமணன் தோன்றலாம். ஏனென்றால் பிறப்பு உரிமையில் ஒன்றுமே இல்லை. மன பரிபாகமே முக்கியமானது. வேதாந்தம் விளக்குகிறபடி பிராமண இயல்பை அடைய மனிதன் முயல வேண்டும். பிராமணன் மன அடக்கமும் பொறிகளின் கட்டுப்பாடோடும் கூடிய வாழ்க்கை வாழ்பவன். பரத்தை நாடி தவம் புரிதல் ஒன்றே அவன் தொழில். தவத்தால் அவனது மனம், மொழி, மெய் ஆகிய திரிகரணங்களும் தூய்மை அடைகின்றன. துன்புறுத்துவார் யாரையும் அவன் நொந்து கொள்ளான். புற உலகினின்று அவனுக்கு ஏற்படும் இடுக்கண்களிடத்து அவன் பொறுமையே வடிவெடுத்தவன் ஆகிறான். தனது சிந்தையிலும் சொல்லிலும் செயலிலும் அவன் நேர்மையே வடிவெடுத்தவன் ஆகிறான். சாஸ்திர ஞானத்துக்கும் சுகானுபவ ஞானத்துக்கும் அவன் களஞ்சியமாகிறான். சாஸ்திரத்தின் உட்கருத்தையும் பிரபஞ்சத்தில் உயிர் வாழ்க்கையின் தத்துவத்தையும் அவன் உள்ளபடி அறிய வல்லவன் ஆகிறான். ஈஸ்வர நம்பிக்கையுடன் கடவுளை சார்ந்து கடவுளுக்கென்றே உயிர் வாழ்கிறான். அந்தணன் அருளுக்கே உரியவன் ஆகிறான். பொருளை அவன் ஒருபொழுதும் தேடான். எளிய வாழ்க்கையே வாழ்பவன் அவன். உடலை அலங்கரிப்பது அந்தணன் செயல் அன்று. எல்லா உயிர்களிடத்தும் அவன் அருளை சொரிந்து செந்தன்மை பூண்டு ஒழுகுகிறான். இத்தகைய வாழ்வு வாழ்பவனே பிராமணன். இங்கனம் பண்பாடு அடைந்துள்ள பிராமணன் தொகை அதிகரிக்கின்ற அளவு உலகத்துக்கு நன்மை உண்டாகிறது.
சூரத்தன்மை, துணிவு, உறுதி, சாதுரியம், போரில் புறங்காட்டாமை, கொடை, இறைமை ஆகியவைகள் இயற்கையில் உண்டாகிற சத்திரிய கர்மங்களாம். அறம் அல்லது தர்மமே வடிவெடுத்திருப்பவன் சத்திரியன் ஆகிறான். சமூகத்தின் இகலோக வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துதல் அவனது வாழ்க்கை கடமையாகும். நலத்தை நிலைநாட்டுவதற்காக உடல் வாழ்க்கையை அவன் ஒப்படைத்திருக்கிறான். எதிரிக்கு அஞ்சாது தாக்கும் சூரத்தன்மை, கேட்டை எதிர்க்கும் துணிவு, கடின உழைப்பாலும் பாதிக்கப்படாத உறுதி, கால தேச வர்த்தமானம் தெரிந்து எதிரியை தாக்கும் சாதுரியம், பகைவனுக்கு பயந்து போர்க்களத்தில் புறங்காட்டாமை, குடிகளுக்கு பொருள்களை தானமாக வழங்கும் தன்மை, மக்களுக்கு குறையில்லா வண்ணம் ஆளும் இறைமை ஆகியவைகள் சத்திரியனுக்கு இயற்கையிலேயே உண்டான குணங்களாம். உழவும் கால்நடை காத்தலும் வாணிகமும் இயல்பாய் உண்டாகிய வைசிய கர்மங்களாம். இட்ட பணி ஆற்றுதல் சூத்திரனுக்கு இயல்பாய் உண்டாகிய கர்மம். பயிர்த்தொழில் புரிவதும் ஆடு மாடுகளை வளர்ப்பதும் தொழிற்சாலைகளை நிறுவுதலும் மக்களுக்கு தேவைப்படும் பொருள்களை உற்பத்தி செய்தோ அல்லது சேகரித்தோ அவைகளை வியாபாரத்தின் மூலம் நாலா பக்கங்களிலும் கொண்டு சேர்ப்பதும் வைசிய தர்மமாகும். மக்களுக்கு கெடுதலை உண்டு பண்ணும் பொருள்களை விற்பது வைசிய தர்மம் ஆகாது. பிறரிடத்து வேலைக்காரனாயிருந்து இட்ட வேலைகளை செய்து சம்பளம் ஏற்று ஜீவிப்பவன் சூத்திரன் ஆகிறான். வயிற்று பிழைப்புக்காக என்று ஒருவன் எத்தொழிலை செய்தாலும் அவன் சூத்திரனே. கைக்கூலி அல்லது லஞ்சம் பெறுகிற எல்லாரும் சூத்திரர்களே. உடல் வாழ்க்கை ஒன்றில் மட்டும் கருத்து வைத்திருப்பவன் சூத்திரன். 4 வர்ணங்களும் மன பரிபாகத்தை பொறுத்தவைகள், பிறப்பால் வருவதல்ல. கர்மயோகத்துக்கு ஒப்பானது சூத்திர தர்மம். ராஜயோகத்துக்கு ஒப்பானது வைசியனுடைய தர்மம். பக்தி யோகத்துக்கு ஒப்பானது சத்திரிய தர்மம். ஞான யோகத்துக்கு ஒப்பானது பிராமண தர்மம். 4 வர்ண தர்மங்களையும் ஒருங்கே ஆற்ற வல்லவனே நிறை மனிதன் ஆகிறான். அவனவனுக்குரிய கர்மத்தில் களிப்புறும் மனிதன் நிறைநிலை எய்துகிறான். தன் கர்மத்தில் கருத்து வைப்பவன் எப்படி நிறைநிலைகிறான் என்பதை சொல்ல கேள். பயிற்சியால் எந்த கர்மத்துக்கு தகுதி உடையவனாக மனிதன் தன்னை செய்து கொள்கிறானோ அது அவனுடைய ஸ்வகர்மம் ஆகிறது. ஸ்வதர்மம் என்பதும் அதுவே. ஸ்வகர்மத்தை மகிழ்வுடனும் ஊக்கத்துடனும் செய்பவன் நல்ல ஆத்மசாதகன் ஆகிறான். அவனே முன்னேற்றம் அடைகிறான். ஆத்மசாதகன் மன பரிபக்குவம் அடைவதற்கு ஸ்வகர்மத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வேலையில் மேலானது கீழானது என்பது கிடையாது. மனத்தகத்து உள்ள மாசானது கர்மத்தில் மாசு படிந்திருப்பது போல் காட்சி கொடுக்கிறது. எத்தொழிலை செய்தாலும் நல்ல மனநிலையுடன் அதை செய்தால் மன பரிபாகம் அடையலாம். யாரிடத்திலிருந்து உயிர்கள் உற்பத்தியாயினவோ, யாரால் இவ்வையகமெல்லாம் வியாபிக்கப்பட்டுள்ளதோ ஈஸ்வரனை சுயகர்மத்தால் வணங்கி மனிதன் மேன்மை எய்துகிறான். இப்பிரபஞ்சத்தை முறையாக இயக்குவது ஈசன் செயல். இதில் பயன்படாத உயிர் என்பது ஒன்றும் இல்லை. அறிவுடைய மனிதன் தான் செய்யும் கர்மத்தை ஈஸ்வர ஆராதனையாகச் செய்ய வேண்டும். ஈஸ்வர ஆராதனையும் அவரவர் செய்யும் கர்மமும் வேறல்ல, ஒன்றே. ஒருவன் தான் செய்யும் தொழிலை ஒரே சமயம் சம்பாத்தியத்துக்காகவும் தேக பயிற்சியாகவும் தேவ ஆராதனையாகவும் சமுதாய சேவையாகவும் பாவித்து செய்ய முடியும். இப்படியாக ஒருவன் செய்யும் தொழிலில் அவன் ஈசனிடம் அழைத்துச் செல்கிறது. இப்படியாக ஒருவன் செய்யும் தொழில் அவனை ஈசனிடம் அழைத்துச் செல்கிறது. உலக வாழ்வே யோகிக்கு கடவுள் வழிபாடாக வடிவெடுக்கிறது.
நிறைவாய் அனுஷ்டிக்கும் பரதர்மத்தை விட குறைவாய் அனுஷ்டிக்கும் ஸ்வதர்மம் சிறந்தது. ஸ்பாவத்தில் அமைந்த கர்மத்தை செய்பவன் கேடு அடைவதில்லை. விருப்பத்தாலோ அல்லது வெறுப்பினாலோ தூண்டப்பெற்று ஒருவன் தன் தொழிலை மாற்றலாகாது. குறைந்த உழைப்பில் முயற்சியில் பரந்த காரியத்தை சாதிப்பவன் நல்ல யோகி ஆகிறான். எக்காரியத்தை முறையாகச் செய்தாலும் அது கடவுள் வழிபாடாகிறது. தனக்கு உகந்த தொழிலை செய்பவன் கேடு அடைவதில்லை. குந்தியின் மைந்தா, கேடுடையது எனினும் உடன் பிறந்த கர்மத்தை விட்டுவிடலாகாது. ஏனென்றால் தீயை புகை சூழ்வது போன்று வினைகளையெல்லாம் கேடு சூழ்ந்துள்ளது. விருப்பு வெறுப்பு இன்றி நடுவு நின்று ஆராய்பவனுக்கு மட்டுமே இப்பேருண்மை விளங்கும். கேடு இல்லாத கர்மம் இந்த பிரபஞ்சத்தில் ஏதும் இல்லை. தீங்கு இல்லாத கர்மம் இயற்கையில் எதுவும் இல்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் அதிக நலத்தையும் குறைந்த கேட்டையும் உண்டு பண்ணும் ஒரு வினையானது மற்றொரு சந்தர்ப்பத்தில் மிகையான கேட்டையும் குறைந்த நலத்தையும் விளைவிக்கலாம். நல்லது கெட்டது என்பது காலத்துக்கும் இடத்துக்கும் சந்தர்ப்பத்துக்கும் ஏற்ப மாறுபாடு அடைகிறது. வினை பயனை விரும்புபவர் செயலாற்றும் முன் இதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். யோகியின் இயல்பு மிகவும் உயர்ந்தது, மாறுபட்டது. அவன் தனக்கு அமைந்த கடமையை விருப்பு வெறுப்பு இன்றி நன்மை தீமை பற்றி கவலைப்படாது தேவ ஆராதனையாக செய்து முடிக்கிறான். அவன் தன் கர்மத்தை விடுவதில்லை. யாண்டும் பற்றற்ற புத்தியுடையவனாய் சிந்தையை அடக்கியவனாய் ஆசையற்றவனாய் இருப்பவன் சந்நியாசத்தால் உத்தமமான நைஷ்கர்மய சித்தியை அடைகிறான். நைஷ்கர்ம சித்தியை அடைகிறான். கர்மயோகி ஓயாது வினையாற்றுகிறான். அவன் எந்த இடத்தையும் தேசத்தையும் தனக்கு சொந்தமானது என்று அபிமானிப்பது இல்லை. அவனால் கையாளப்படும் எந்த பொருளும் அவன் மனதில் எந்த விகாரத்தையும் உண்டு பண்ணுவதில்லை. மக்களுள் யாரையும் தனக்கு வேண்டியவர் என்றோ தனக்கு வேண்டாதவர் என்றோ அவன் நினைப்பது இல்லை. யோகி இத்தகைய பற்றற்ற நிலையில் இருக்கிறான். யோகியின் உள்ளம் எண்ணமற்றது, அலையற்ற கடல் போன்று தெளிந்தது. யோகியின் மனது எந்த போக வஸ்துவின் மீதும் ஆசையற்றது. இத்தகைய மனநிலை உடையவன் சந்நியாசி ஆகிறான். கர்மாதீதத்தில் உள்ள பிரம்மத்தில் அவன் நிலை பெற்றவன் ஆகிறான். நைஷ்கர்ம சித்தி அல்லது வினையொழிந்த பெருநிலை என்பதும் பரபிரம்மம் என்பதும் ஒன்றேயாம். குந்தியின் மகனே, சித்தி அடைந்தவன் ஞானத்தின் உயர்நிலையாகிய பிரம்மத்தை எப்படி எய்துகிறான் என்பதை சுருக்கமாக என்னிடம் அறிந்துகொள். சித்தி அடைதல் என்பது பக்குவப்படுதல் என்று பொருள்படுகிறது. ஒவ்வொரு உயிரும் அதனதன் நிலையில் சித்தியடைய முயன்று வருகின்றன. மற்ற உயிரினங்களின் சித்தி ஸ்தூல வடிவத்தில் அமைகிறது, ஸ்தூல வடிவத்தோடு அழிந்தும் போகிறது. ஆனால் மனிதனின் பரிபாகம் மனத்தகத்தில் அமைகிறது. அது பல ஜன்மாந்தரங்களில் வந்து அமைகிறது. யோக சாதனங்கள் எல்லாம் மனதை ஒழுங்குபடுத்துவதற்கே. திண்ணிய மனதை உடையவனே சித்தன். அவனே பரஞானத்தை பெறுதலும் கூடும். பிரம்மமாதற்கு தகுந்தவன், தூய அறிவுடன் கூடியவன், உறுதியுடன் தன்னை அடக்கியும் சப்தம் முதலிய இந்திரிய விஷயங்களை துறந்தும் விருப்பு வெறுப்பை விட்டொழித்தும் தனித்திருந்து உண்டி சுருக்கி மனம் மொழி மெய்யை அடக்கி யானும் தியான யோகத்தில் திளைத்திருந்து வைராக்கியம் பூண்டவனாய் அகங்காரம், வன்மை, செருக்கு, காமம், குரோதம், உடைமை ஆகியவை நீத்து மமகாரமற்று சாந்தமாயிருப்பவன் பிரம்மமாதருக்கு தகுந்தவன். சுத்தியடைந்த புத்தியானது ஐயமும் திரிவும் நீங்க பெற்று உள்ளது. இறைவனை பற்றிய நினைவில் இடையறாத நிலைத்திருப்பவன் உடலையும் உள்ளத்தையும் உறுதியுடன் அடக்கி ஆள்பவன், மிகைப்பட்ட பொருள்களை தனக்கென்று வைத்து கொள்ளாதவன், அந்த பொருள்கள் மீது விருப்பு வெறுப்பு கொள்ளாதவன், அடக்கமும்
எளிய வாழ்பவன். தனித்திருந்து இறை உணர்வில் மகிழ்பவன், மிதமான உணவு உண்பவன், மனதை அடக்கி எண்ணமின்றி இருப்பவன், மிகைப்பட பேசாதவன், உடலை அவசியமின்றி இயக்காதவன், அசைவின்றி தியானம் பழகுபவன், இம்மை மறுமையில் உள்ள உலக இன்பங்களில் வைராக்கியத்துடன் பற்றின்றி இருப்பவன், தேகத்தை தான் என்று நினைக்கும் அகங்காரம் இல்லாதவன், ஆத்மபோதத்தில் வளர வன்மை உள்ளவன், தன் உடல் வலிவின் காரணமாக பிறரிடம் அதர்மத்தில் ஈடுபடும் செருக்கு இல்லாதவன், இந்திரிய விஷயங்களில் ஆசை இல்லாதவன், ஆசைக்கு தடை செய்பவனிடம் சினம் என்னும் குரோதம் கொள்ளாதவன், தான் பொருள் படைத்தவன் என்ற எண்ணம் இல்லாதவன், தன்னிடம் உள்ள மிக குறைந்த அத்தியாவசிய பொருள்களையும் கூட தனதென்று கருதாதவன் ஆகிய இத்தகைய குணங்களை உடையவனிடம் மனத்தெளிவு இயல்பாகவே உண்டாகிறது. அவனே பிரம்மத்தை அடைந்த தகுந்தவன் ஆகிறான். பிரம்ம மயமாகித் தெளிந்த மனமுடையவன் துயர் உறுவது இல்லை, அவா உறுவது இல்லை. எல்லா உயிர்களிடத்தும் சமணமாயிருப்பவன் என் மீது மேலாம் பக்தி பெறுகிறான். முதிர்ந்த நிலையில் பக்தியும் ஞானமும் ஒன்றே. ஞானத்திடம் இருந்து அன்பு தோன்றுகிறது. ஞானம் இருக்கும் இடத்தில் பக்தி இருப்பதும், பக்தி இருக்கும் இடத்தில் ஞானம் இருப்பதும் இயல்பு. பிரம்ம ஞானத்தில் உறுதி பெறுகின்றவனுக்கு ஈஸ்வர பக்தி மேலிடுகிறது. தன்னையும் மண்ணுயிர்கள் எல்லாவற்றையும் அவன் ஒரே பாங்கில் காண்கின்றான். தனக்கு ஏதாவது நஷ்டம் வந்துவிட்டதென்று அவன் துயரப்படுவதில்லை. தான் அடைய வேண்டிய பொருளை இன்னும் அடையவில்லை என்று அவன் அவாவுறுவதும் இல்லை. நான் எத்தன்மையன் யார் என்று பக்தியினால் ஒருவன் என்னை உள்ளபடி அறிகிறான். அறிந்த பின்பு விரைவில் என்னை அடைகிறான். ஆகாததை ஆகுமாறு செய்வது அன்பு அல்லது பக்தி. தெரியாததை தெரியுமாறு செய்வதும் அதே அன்பு. அன்பின் மூலம் எதை அறிந்தாலும் அது உண்மையான அறிவாகிறது. பகவானிடத்து பக்தி பண்ணுபவர் அவரை நன்கு அறிகின்றனர். அவரே சகுண பிரம்மமாகவும் நிர்குண பிரம்மமாகவும் இருக்கிறார் என்பது பக்தனுக்கு விளங்குகிறது. உலகெல்லாம் அவரிடத்தே வந்தது என்பதையும் தனக்கும் பரம்பொருளுக்கும் உள்ள தொடர்பை பற்றியும் தெரியும் போது பக்தன் பகவானுக்கே உரியவன் ஆகிறான். இந்த உண்மை அறிந்த அக்கணமே பக்தன் பகவானை அடைந்தவன் ஆகிறான். பகவத்கீதை 18ஆம் அத்தியாயம். எப்பொழுதும் எல்லா கர்மங்களையும் செய்த போதிலும் என்னை சரணடைகிறவன் எனதருளால் சாஸ்வமானதும் அழியாததும் ஆகிய பதம் அடைகிறான். சத்வகுணத்தில் நிலைத்திருப்பவன் கர்மத்தை தியாகம் செய்வதில்லை. கர்மத்துக்குத் தான் கர்த்தா என்ற எண்ணத்தை தியாகம் செய்கிறான். தான் கர்த்தா என்ற எண்ணமின்றி ஏராளமாக கர்மம் செய்பவன் ஈஸ்வரனுக்காக கர்மம் செய்வதாக நினைக்கிறான். தன்னை நினைப்பதில்லை. ஈஸ்வரன் நினைவில் தன்னை மறந்திருப்பவன் சரணடைந்தவன் ஆகிறான். அந்த நிலையில் நிலைத்த நித்தியமான பரபோதம் ஜீவனால் அடையப் பெறுகிறது. விவேகத்தால் கர்மங்களையெல்லாம் என்பால் ஒப்படைத்து என்னை குறியாக கொண்டு புத்தி யோகத்தை சார்ந்திருந்து யாண்டும் சித்தத்தை என் பால் வைப்பாயாக. ஜீவாத்மாவுக்கு ஏற்பட்டிருக்கும் வியக்தியை பற்றிய உண்மையை ஜீவன் அறிவானானால் அவன் புத்தியோகம் பெற்றவன் ஆகிறான். தான் என்பதும் தனது என்பதும் தன் செயல் என்பதும் உண்மையில் இல்லை. புத்தி யோகத்தை சார்ந்திருப்பவன் பகவான் இடுகின்ற ஆணைகளையெல்லாம் அப்படியே நிறைவேற்றி வைப்பான். ஈஸ்வரன் செயலை ஈஸ்வரனுக்காக செய்வது சந்நியாசம் ஆகிறது. பரம்பொருளில் ஒடுங்குவதைத் தவிர ஜீவாத்மாவுக்கு வேறு ஒரு அலுவலும் கிடையாது. அதற்காக தனது முழு மனதையும் பரம்பொருளிடத்து நாட்டி வைத்தல் வேண்டும்.
சித்தத்தை என்பால் வைத்து எனதருளால் இடைஞ்சல்களை எல்லாம் தாண்டிச் செல்வாய். அன்றி அகங்காரத்தால் கேளாவிட்டால் கேடு அடைவாய். விக்கினங்களும் இடைஞ்சல்களும் புற உலகிலும் உண்டு, அக உலகிலும் உண்டு. இடைஞ்சல்களும் விக்கினங்களும் வெளி உலகில் இல்லை, மனிதனுடைய மனநிலையில்தான் இருக்கின்றன. அக உலகமாகிய மனதை திருத்தி அமைப்பது மிகவும் முக்கியமானது. மனதை ஈசன்பால் வைத்தவர்க்கு உலகம் தரும் இடைஞ்சல்களும் ஈசன் செயலாகவே தோன்றும். உன் இருதயத்தில் இருந்து அகங்காரம் முழுதும் நீங்க வேண்டும். நான் கர்த்தா என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் நீ ஒருபோதும் ஈஸ்வரனை காணமாட்டாய். என்னதான் முயன்றாலும் ஈஸ்வரனுடைய கிருபை மட்டும் இல்லாது போனால் உனக்கு ஒன்றும் லபிக்காது. அகங்காரம் கொண்டு போர் புரியேன் என்று நினைப்பாயாகில் உன் துணிவு வீணாகும். உன் இயல்பே உன்னை போரில் பிணித்துவிடும். தீமையை களைந்தாக வேண்டும் என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் கொதித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ரஜோகுணத்தில் உதித்த அகங்காரத்தின் வசப்பட்டு நீ போர் புரிய மாட்டேன் என்கிறாய். உன் இயல்புக்கு எதிரான உன் தீர்மானம் உன் ஆத்ம சக்தியை கெடுப்பதாகும். அப்படி போர் புரிய மாட்டேன் என்று நினைப்பாயாகில் தீமையை எதிர்த்து போராடும் உன் இயல்பே உன்னை போர் செய்ய வைத்துவிடும். குந்தியின் மைந்தா, மயக்கத்தால் எதை செய்ய மறுக்கிறாயோ உன் இயல்பில் பிறந்த வினையினால் கட்டுண்டு உன் வசம் இழந்தவனாய் அதையே நீ செய்வாய். ஒருவனுக்கு தன் இயல்பில் பிறந்த வன்மை தீர்க்கமானது, நிலையானது, மாறாதது. ஸ்வர்க்கத்துக்குச் சென்றாலும் நரகத்துக்குச் சென்றாலும் மனிதன் தன் இயல்பை தன்னுடன் எடுத்துச் செல்கிறான். அவன் சுபாவம் அவனை விட்டு எப்போதும் பிரிவதில்லை. அதிலிருந்து உதிக்கும் கர்மத்தை அவன் செய்தே ஆக வேண்டும். அதன் வேகத்தை முறையாக கையாளுதலே அதை ஒடுக்குதற்கு உற்ற உபாயம் ஆகும். அர்ஜுனா, ஈஸ்வரன் உயிர்களை எல்லாம் உடல் என்னும் எந்திரத்தில் ஏற்றி மாயையினால் ஆட்டிக்கொண்டு அவைகளின் உள்ளத்தில் இருக்கிறான். இருதயத்தில் வீற்றிருக்கின்ற சர்வேஸ்வரனின் சந்நிதான விசேஷத்தால் மாயை இயங்குகிறது. இயங்குகின்ற மாயை அதன் வசப்பட்டிருக்கிறவர்களையெல்லாம் இயக்குகிறது. ஈசா, நீ ஆட்டுவிக்கும் விதத்தில் நான் ஆடுகிறேன் என்ற மனநிலை வேண்டும். விதவிதமான ஜீவர்களை கருவிகளாக கொண்டு ஈசன் தன் செயலை செய்து கொள்கிறான் என்ற எண்ணத்துடன் கர்மம் செய்தலே அதை முறையாக கையாளுவதாம். அர்ஜுனா, எல்லா பாங்கிலும் அவனையே தஞ்சமடை. அவன் அருளால் மேலாம் சாந்தியும் நிலைத்துள்ள வீடு பேரும் பெறுவாய். எல்லா பாங்கிலும் அவனையே தஞ்சமடைதல் ஜீவாத்மாவினது செயற்கரிய செயலாகும். உடலை தன்னுடையது என்று கருதுதல், தன் செயலுக்கு தான் கர்த்தாவென்று நினைத்தல், உலக நடைமுறையில் தனக்கு தனி அந்தஸ்து ஒன்று உண்டு என்று எண்ணுதல் இவையாவும் ஜீவ போதத்தை வளர்க்கும். அது தஞ்சமாகாது. ஜீவனுக்கு சொந்தமாக சரீரம் கிடையாது. தேகத்துக்கு இருக்கின்ற வடிவமும் மாறிக்கொண்டே இருப்பது. ஜீவனுடைய செயல்கள் எல்லாம் உண்மையில் ஈசனுடைய செயல்கள். ஈசனுக்கு அந்நியமாக ஜீவர்கள் இல்லை. இப்பேருணர்ச்சியில் நிலை பெற்று இருப்பதே தஞ்சம் ஆகும். ஈசனுடைய அருள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஈசனிடம் தங்களை முழுதும் ஒப்படைத்தவர்களுக்கு அந்த அருளின் உதவியால் எப்போதும் அல்லல் இல்லை. அவன் கர்மம் செய்வதற்கிடையில் கர்மபந்தம் கலைகிறது. சாந்தியும் முக்தியும் அவனுக்கு வாய்க்கின்றன. மறை பொருள்களுக்கெல்லாம் மறைபொருளாகிய ஞானம் இங்கனம் உனக்கு இயம்பப்பட்டது. இதை முழுதும் ஆராய்ந்து விரும்பியதை செய்.
விளங்காத ஒன்றை இரகசியம் அல்லது மறைபொருள் என்று பகர்கிறோம். இயற்கையின் இரகசியம் முழுவதும் நமக்கு விளங்குவதில்லை. மானுட வாழ்க்கையை பற்றிய சாஸ்திரம் இருக்கிறது. அது பிரம்ம வித்தை என்றும் யோக சாஸ்திரம் என்றும் பெயர் பெற்று உள்ளது. அது யுக்தி பூர்வமாக இன்னதை செய் என்றும் இன்னதை செய்யாதே என்றும் மனிதனுக்கு வழிகாட்டுகிறது. மிக ஆழ்ந்தவைகளான வாழ்க்கை தத்துவங்களை கருணை கூர்ந்து கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு எடுத்து வழங்கினார். உண்மையை நன்றாக அலசி ஆராய்ந்து நீ விரும்பியதை செய் என்று அதை ஆராய்ச்சி செய்வதற்கான இச்சா சுதந்திரத்தையும் அர்ஜுனனுக்கு வழங்கினார். சரணாகதி தத்துவம். அனைத்திலும் ஆழ்ந்த என் மேலாம் மொழியை மீண்டும் கேள். நீ எனக்குற்ற நண்பனாகையினால் உனக்கு நலத்தை நவிழ்கிறேன். ஸ்ரேயஸை பெறுவதற்கான உற்ற வழி இங்கே புகட்டப்படுகிறது. அதை பரமவசனம், மேலாம் மொழி அல்லது மகா வாக்கியம் என்றும் சொல்லலாம். இது பரமாத்மாவானவர் தாமே பகரும் சொல்லாகும். ஒன்றுக்கும் உதவாத ஜீவனை தனக்கு உகந்தவனாக்கி பிறகு அவனை தெய்வம் தன்மயம் ஆக்குகிறது. இறைவன் சேதன வஸ்துவாகிய ஜீவனை தனக்குரியவன் என்றே ஆட்கொள்ளுகிறான். என்பால் மனம் வைத்து என்னிடம் பக்தி பூண்டு என்னையே ஆராதித்திடுவாய், என்னையே அடைந்திடுவாய். என்னை வணங்கு, உனக்கு உறுதி கூறுகிறேன். எனக்கு இனியவன் நீ. பரமாத்மா உடல் தாங்கி வந்து உரைப்பது சத்தியமே. நீ எனக்கு பிரியமானவன் என்பதே பரமாத்மாவானவர் சொல்லும் மகா வாக்கியம். நானே நீ, நீயே நான் என்ற உயர்ந்த நிலை பரமாத்மாவால் ஜீவனுக்கு அனுபவ பூர்வமாக உணர்த்தப்படுகிறது. மனிதன் இறைவன் மீது பக்தி பண்ணும் அளவு இறைவன் பக்தனிடத்து பித்து பிடித்தவன் ஆகிறான். கடவுள் உணர்ச்சியிலேயே இடையராது ஊறியிருக்கும் மனப்பான்மையை பெற்றுள்ள பக்தன் பரம்பொருளை அடைந்தே ஆக வேண்டும். பக்தன் ஒருபோதும் அழிந்துபட்டு போவதில்லை. தர்மங்களை எல்லாம் அறவே தியஜித்து விட்டு என்னையே சரணடைக. பாவங்கள் அனைத்தினின்றும் உன்னை நான் விடுவிப்பேன், வருந்தாதே. ஜீவன் செய்கிற செயல்களிலெல்லாம் கடைசியான செயல் ஈசனிடத்து அடைக்கலம் புகுதலை. சிற்றோடை பெரிய நதியில் கலந்து பிறகு சமுத்திரத்தில் சங்கமமாவது போன்றது சரணாகதி. சரணாகதியில் ஜீவனது இச்சா சுதந்திரமெல்லாம் ஈஸ்வர சங்கற்பத்தில் சேர்ந்து விடுகிறது. தனக்கென தனிச்செயல் ஒன்றும் இல்லை. ஈசன் செயலே ஜீவன் செயலாகிறது. ஜீவபோதம் பெற்றிருப்பது பாவம். அது நிஜஸ்வரூபம் அல்ல. பரமாத்மாவை சரணடைந்த ஜீவனிடத்திலிருந்து ஜீவபோதம் என்ற பாபத்தை அகற்றிவிட்டு பரபோதத்தை அது வழங்குகிறது. கீதைக்கு அதிகாரி யார்? தவம் இல்லாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் தொண்டு புரியாதவனுக்கும் என்னை இகழ்பவனுக்கும் இக்கோட்பாட்டை நீ இயம்பாதே. வாழ்க்கை தத்துவங்கள் அனைத்தும் அடங்கப்பெற்றது பகவத்கீதை. அதை முறையாக எல்லாருக்கும் எடுத்து வழங்க வேண்டும் என்பதே பகவானது கருத்து. இந்த அறிவு பரவும் அளவு வாழ்க்கை திருந்தி அமையும். இதை யாருக்கு புகட்டலாகாது என்று பகவான் எச்சரிக்கை பண்ணுகிறார். பக்தி இல்லாதவர்களுக்கும் தவம் அல்லது நெறியான வாழ்க்கை வாழாதவர்களுக்கும் தோற்றத்தில் வந்துள்ள கிருஷ்ணனை சாமானிய மனிதன் என்று இகழ்பவர்களுக்கும் செருக்குடையவர்களுக்கும் தேகாத்ம புக்தி உடையவர்களுக்கும் தன்னை பற்றி உயர்வாக நினைத்து கொண்டு பகவத்கீதையை ஊக்கத்தோடு கேட்க மனம் இல்லாதவர்களுக்கும் பகவத்கீதையை புகட்டலாகாது. அவர்களுக்கு கீதோபதேசம் பெரும் பயன் அளிக்காது.
மிக ஆழ்ந்து இத்தத்துவத்தை என் பக்தர்களிடத்து உபதேசித்து என்னிடத்து மேலாம் பக்தி பண்ணுகிறவன் ஐயமின்றி என்னையே அடைவான். மனிதன் பிறர்க்கு எதை எடுத்து மனமுவந்து வழங்குகிறானோ அது அவனுக்கு சொந்தமாகிறது. தனக்கு என்று எதை பிடித்து வைக்கிறானோ அது சொந்தம் ஆவதில்லை. பகவத் விஷயங்களை பக்தர்களிடத்து பக்தி விசுவாசத்தோடு எடுத்தோதுவதே பகவத் சேவை ஆகிறது. அவன் தன்னை ஒரு ஆசாரியன் என்று அகங்கரிப்பது இல்லை, அகங்காரம் கொள்வதும் இல்லை. பகவத் மகிமையானது நல்லார்க்கு இடையில் பேசப்பெறுகிறது என்று இன்புறுபவனுக்கு அன்பும் அறிவும் வளர்கின்றன. அத்தகைய பேச்சாளன் பணிவுடன் செய்யும் பகவத் கைங்கரியமாக அது காணப்படுகிறது. கடவுளை அடைதலே அதில் விளையும் பயனாகும். மாந்தருள் எனக்கு விருப்பமான செயல் புரிபவனும் எனக்கு இனியானும் வையகத்தில் வேறு யாருமில்லை, அவனை விட யாரும் இல்லை. எல்லா செயல்களும் இறைவனுடைய செயல்களே. இயற்கை விளக்குவதெல்லாம் இறைவனுடைய மகிமைகளே. பகவத்கீதை அனைத்துக்கும் மூலப்பொருள் எது என்பதை விளக்குகிறது. கடவுளை அடைவதற்கான வழியும் இவ்வுலக வாழ்க்கையை நன்கு நடத்துவதற்கான வழியும் கீதையினால் புகட்டப்படுகின்றன. அதன் போதனைகளை கேட்டு அதன்படி நடப்பவன் விரைவில் நல்லான் ஆவது திண்ணம். கீதையை புகட்டுபவனை போன்று கடவுளுக்கு சொந்தம் ஆனவனும் வேறு யாரும் இல்லை. தர்மம் நிறைந்த நமது இச்சம்பாஷணையை இன்னும் யார் கற்றறிகிறானோ அவனால் ஞான யக்ஞத்தால் நான் ஆராதிக்கப்படுபவன் ஆவேன். இது என் கொள்கை. கேள்வியாலும் தன் சொந்த ஆராய்ச்சியாலும் பகவத்கீதையை கற்றறிபவன் ஞான யக்ஞம் செய்பவன் ஆகிறான். கீதையை ஓதி அறிவது பகவத் விஷயத்தை அறிவதாகிறது. கீதையை ஓதுபவர்களது நல்வாழ்வு மற்றவர்களை நல்வழியில் வாழ தூண்டுகிறது. அது ஞான யக்ஞ ஆராதனை ஆகிறது. கீதையை உபதேசிப்பவனை விட கீதையின் கோட்பாட்டின்படி வாழ்பவன் மேலானவன். கீதையின்படி வாழ்ந்து காட்டுபவனே நல்ல பிரச்சாரம் செய்பவன் ஆகிறான். ஊக்கங்கொண்டு அவமதிக்காது இதை கேட்கவாவது செய்யும் மனிதனும் விடுதலையுற்று நல்வினையாளர் எய்தும் நல்லுலகங்களை அடைவான். கீதோபதேசத்தை பிறர்த்து எடுத்து புகட்டுவதால் அது ஒருவன் மனதில் நன்கு பதிகிறது. பக்தி விசுவாசத்துடன் கேட்பதால் இன்னொருவன் மனதில் அது பதிகிறது. கீதா சாஸ்திரத்தை பக்தி சிரத்தையுடன் கேட்பவன் கீழ்மையில் இருந்து விடுதலையடைந்து முன்னேற்றம் அடைவது உறுதி. பகவத்கீதை 18ஆம் அத்தியாயம். பார்த்தா, ஒருமை மனதுடன் உன்னால் இது கேட்கப்பட்டதா? தனஞ்சயா, உனது அறியாமையாகிய மயக்கம் அழிந்ததா? குவிந்த மனது ஞானத்துக்கு உரியது. கொஞ்சம் புகட்டினாலும் குவிந்த மனது புகட்டப்பெறும் கோட்பாட்டை உள்ளபடி வாங்கிக் கொள்கிறது. குவிந்த மனது சேத்திரம், சேத்திரஞாகிய பொருள்களை உள்ளபடி தெரிந்து கொள்கிறது. ஞானோதயம் பிறந்திருக்கும் இடத்து அஞ்ஞான சம்மோகம் தானே அகன்று போகிறது. அத்தகைய தெளிந்த நிலை அர்ஜுனனுக்கு வந்துவிட்டதா என்று பகவான் கிருஷ்ணன் வினவுகிறார். அர்ஜுனன் சொன்னது: அச்சுதா, மயக்கம் ஒழிந்தது. உமது அருளால் எனக்கு நினைவு வந்துள்ளது. ஐயங்கள் அகன்று போயின. உறுதியாயிருக்கிறேன். உமது சொற்படி செய்வேன். கீதோபதேசம் கேட்ட பிறகு அர்ஜுனன் தன்னை மிச்சம் இன்றி மாதவனிடம் ஒப்படைக்கலாயினான். அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு
சீடனானான். மேலும் நிகழ்வது எது ஆனாலும் தான் கண்ணனிடமிருந்து பின்வாங்குவது இல்லை, அதை பற்றி நினைப்பதும் இல்லை என்று முடிவு கட்டினான். செயற்கரிய அச்செயலை தனஞ்சயன் செய்தான். இதுவரையில் அஞ்ஞானத்தில் இருந்த அர்ஜுனன் பெரியதொரு வாக்குமூலம் பண்ணுகிறான். மோகம் அழிந்து ஒளிந்தது அல்லது மயக்கம் போய்விட்டது என்பது முதல் வாக்குமூலம். தனக்குத்தானே அவன் கற்பித்து கொண்டிருந்த மயக்கம் ஒளிந்தது. ஞாபகம் என்னால் அடையப்பெற்றுள்ளது என்பது இரண்டாவது வாக்குமூலம். தனது பேரியல்பை பற்றிய ஞாபகம் அர்ஜுனனுக்கு வந்துள்ளது. தனக்கும் கடவுளுக்கும் இடையில் உள்ள இணக்கத்தை பற்றிய ஞாபகம் வந்துள்ளது. ஜீவன் எத்தகைய பெருமைக்கு உரியவன் என்பதை அந்த ஞாபகம் விளக்குகிறது. உமது பிரசாதத்தால் அல்லது உமது அருளால் என்பது மூன்றாவது வாக்குமூலம். அர்ஜுனனுக்கு மயக்கம் தெளிந்ததும் தனது மேலாம் சொரூப ஞாபகம் வந்ததும் கண்ணனின் காருண்யத்தால் வந்தது. ஜீவாத்மா பரபோதம் பெறும்போது அது பரம்பொருளின் பேரருள் என்று இயம்புகிறான். தன் முயற்சியின் சிறுமையும் அவ்வருளின் பெருமையும் அப்பொழுது உள்ளபடி அவனுக்கு விளங்குகிறது. உறுதியாய் இருக்கிறேன் என்பது நான்காவது வாக்குமூலம். ஞானம் அடைந்து அர்ஜுனன் இப்பொழுது ஸ்தித பிரஜ்ஞனாய் உள்ளான். தன் சொரூபத்தை பற்றி இப்பொழுது அவன் கொண்டுள்ள பேரறிவை யாரும் கலைத்துவிட முடியாது. அவன் பெற்ற பரஞானத்தில் அவன் உறுதியாய் இருக்கிறான். சந்தேகங்கள் போய்விட்டன என்பது ஐந்தாவது வாக்குமூலம். ஆத்ம சொரூபத்தை பற்றி அனுபூதி வாயிலாக சாட்சாத்கரித்தவன் ஆதலால் அவனுக்கு ஆத்மஸ்வரூபத்தை பற்றிய சந்தேகங்கள் எல்லாம் போய்விட்டன. உனது சொற்படி செய்வேன் என்பது கடைசி வாக்குமூலம். அவன் எதை செய்ய ஆரம்பத்தில் மறுத்தானோ அதை செய்ய இப்பொழுது துணிந்தான். செய்வது இன்னதென்று இப்பொழுது விளங்கிற்று. மெய்ஞானம் பெற்றதே அதற்கு காரணம் ஆயிற்று. சஞ்சயன் சொன்னது. இங்கனம் வாசுதேவருக்கும் மகாத்மாவான பார்த்தனுக்கும் இடையில் நிகழ்ந்த மயிர்கூச்சு உண்டு பண்ணும் அற்புத சம்பாஷணையை நான் கேட்டேன். பேசுபவனாகிய கிருஷ்ணன், கேட்பவனாகிய அர்ஜுனன், விஷயமாகிய கீதா தத்துவம் ஆகிய மூன்றும் சேர்ந்து சஞ்சயன்பால் புலகாங்கிதம் உண்டாக்கியதில் வியப்பு ஒன்றும் இல்லை. வியாச அருளால் இந்த மேலாம் ஆழ்ந்த யோகத்தை தாமே சொல்லலுற்ற யோகேஸ்வரன் கிருஷ்ணனிடத்திலிருந்து நான் நேரே கேட்டேன். சஞ்சயனுக்கு ஞானக்கண்ணை வழங்கியவர் வியாசர். ஆகையால் கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தை பெறவும் விஸ்வரூப தரிசனத்தை பெறவும் அவர் பகர்ந்ததையெல்லாம் அப்படியே கேட்கவும் சஞ்சயனுக்கு இயன்றது. வேந்தே, கேசவார்ஜுனனின் வியப்புக்குரிய இப்புண்ணிய சம்வாதத்தை நினைந்து நினைந்து நான் மீண்டும் மீண்டும் மகிழ்வடைகிறேன். சஞ்சயன் அடைந்த மகிழ்வு சாஸ்திரத்தின் மகிமையை குறிக்கிறது. நலத்தை அடையப்பெற்ற நல்லார் அந்த நலத்தினின்று உழப்பிலா ஆனந்தம் அடைவது இயல்பு. அரசே, ஹரியின் அந்த அதிசய வடிவத்தை இன்னும் எண்ணி எண்ணி எனக்கு பெரு வியப்பு உண்டாகிறது. மேலும் மேலும் வெளிப்படைகிறேன். பல யோகிகளுக்கும் பக்தர்களுக்கும் காண கிடைக்காத விஸ்வரூப தரிசனம் சஞ்சயனுக்கு தற்செயலாய் கிடைத்தது. அதை எண்ணி சஞ்சயன் பெரும் வியப்பும் களிப்பும் அடைந்தான். யோகேஸ்வர கிருஷ்ணனும் தனுசை தாங்கிய பார்த்தனும் எங்கு உளரோ ஆங்கு திருவும் வெற்றியும் பெருக்கும் நிலைத்த நீதியும் உளவென்பது என் கொள்கை. இது சஞ்சயனது சொந்த அபிப்பிராயம் என்றாலும் சிறந்த கீதா தத்துவங்களில் இதுவும் ஒன்றாகும். தெய்வத்தின் சகாயமும் மனிதனுடைய நேர்மையான முயற்சியும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும்.
மனிதனுக்கு ஆக வேண்டியதையெல்லாம் தெய்வம் செய்து வைக்கும் என்று நினைத்து கொண்டு மனிதன் தன் முயற்சியை நிறுத்தி விடலாகாது. ஈஸ்வரனது திட்டத்தை புறக்கணித்துவிட்டு தனது சொந்த முயற்சியால் எல்லாம் என்று கருதி வினை ஆற்றலாகாது. யாண்டும் கடவுளை சார்ந்திருந்து தன் கடமையை கடவுள் பொருட்டு முழு மனதுடன் செய்ய வேண்டும். ஈஸ்வர கிருபையும் ஜீவ பிரயத்தனமும் ஒன்று சேருமானால் இக பரம் இரண்டுக்கும் அவை நல்ல சாதனம் ஆகிறது. அவைகளின் சேர்க்கையே சிறந்த யோகமாகிறது. ஈஸ்வர கிருபை எப்பொழுதும் நம் பொருட்டு காத்து கொண்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி நாம் நேர்மையாக முயற்சி செய்வது ஒன்றே பாக்கி. இப்பொழுது முயலுவதே முறை. வியாசர் இயற்றிய மகாபாரதத்தில் பிரம்ம வித்தையை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணனின் சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதையின் 18ஆம் அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் நிறைவு பெறுகிறது. பகவத்கீதையின் சம்வாதமும் நிறைவு பெறுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.